இந்த எல்லா டெசிஷனுமே டக்கு டக்குன்னு எதாவது எடுத்துடுறேன். அதாவது நான் மியூசிக் பண்ணணுன்னு எடுத்த டெசிஷன் இருக்கு இல்லையா, தெரியாமல் எடுத்த டெசிஷன் தான். தெரியாமல் எடுத்த டெசிஷனை சரி பண்ணிக்கிட்டேன். தப்பை சரி பண்ண முடியும் இல்லையா? அது மாதிரி ஆக்டிங் அப்படின்றது கூட பார்த்திங்கன்னா எப்படி எந்த மோடில் நான் எடுத்தேனே தெரில. நான் வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் நடிப்பு அண்ட் ப்ரொடக்ஷன் அண்ட் ரிலீஸிங் அ மூவி இதெல்லாம் எவ்வளோ டஃப்பான ஒரு ப்ராசஸ்ன்னு தெரியுது. பட் நான் பிளைண்டாக ஒரு முடிவு மட்டும் பண்ணிட்டேன். முடிவில் வந்து உறுதியாகவும் தொடர்ந்தும் சின்ன சின்ன முயற்சிகளை ரெகுலராக பண்ணிட்டுருந்தேன்றதுனால இங்கே வந்து உட்காந்துட்டேன். உட்காந்ததில் 25வது படம்ன்றது பார்த்திங்கன்னா மெயினாக நடித்த படம் பார்த்திங்கன்னா ஒரு 17-18 தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கேமியோ ரோல் நிறைய பண்ணியிருக்கேன். முப்பரிமாணம் படத்தில் சாந்தனோட படத்தில் வந்திருக்கேன். நம்பியார்ன்ற படத்தில் ஸ்ரீகாந்துக்காக ஒரு ஷாட்டில் வந்திருக்கேன். ஆத்துச்சூரி பாடியிருக்கேன். கடல் கிழக்கு கடற்கரை சாலையில் வந்திருக்கேன். எஸ்எஸ் சார் படத்தில் நடிச்சிருக்கேன். இந்த மாதிரி ஒரு 7-8 ஐ திங்க் கெஸ்ட் அப்பியரன்ஸஸாக அதுவும் சேர்த்தா தான் 25 வருது. புரியுது. ஸோ அப்படி பார்த்தாலும் ஒரு 17 எடுத்துக்கிட்டால் கூட இந்த 17ல் நான் எப்படி வந்து இங்கே உட்காந்து ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா அது சாதனை பண்ண மாதிரிலாம் எனக்கு ஒன்றுமே அது. நம்பிக்கையின் மறுபெயர் VVD 80 வருட பாரம்பரியம்.